World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் மணிகன்ராஜ் எங்கள் குருநாதர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு துலாம் ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பொதுவாக அந்த துலாம் ராசி அப்படின்றது வந்து ஆங்கில புத்தாண்டு பலன் திருக்கணிதப்படி எப்படி இருக்குன்னு தான் நாங்கள் சொல்ல போகிறோம் அந்த பலனில். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான். ஒவ்வொரு துலாம் ராசிக்கான ஜாதகத்துக்கு ஏற்ப பலன்கள் மாறும். இது பொதுவான பலன்கள் தான். அப்போ இந்த துலாம் ராசி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். ஸோ அப்போ துலாம் ராசி இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷத்தில் ராசி துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கு. சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ பொதுவாக இந்த துலாம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் சனி அங்கே போகும்போது 3, 7, 10 பார்வையாக பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா தொழில் சம்பந்தமான வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் புதுசாக வேலைக்கு தேடுறவங்க, புது வேலைக்கு வெளியூர் வெளிநாடு வாழ்க்கை தேவைப்படுறவங்க வந்து கரெக்டாக தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்து அவங்களுக்கு தொழில் அமைஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து திருமணம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் வந்துடும். ஏன்னா குரு வந்து 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாரு. ஸோ அதுக்கான முயற்சியில் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் ஆகிவிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவர்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியோட 7ஆம் பார்வையா, அதாவது துலாம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டா பார்க்கறதுனால நீங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைக்கான சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து புதுசா வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, வெளியூர்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட பேசும்போது கவனம் தேவை. ஏன்னா நண்பர்கள் மூலியமா சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து துலாம் ராசிக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. மே மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு படிப்புல வந்து ஓரளவுக்கு நல்லா தேர்ச்சி பெற்றுவாங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வில் பங்கேற்கிறவங்களும் வந்து துலாம் ராசிக்காரங்க வந்து படிக்கிறதுலையும் சரி, முடிவெடுக்கிறதுலையும் சரி சில கவனங்கள் தேவை. ஏன்னா கவனச்சிதறல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஏன்னா அதுக்கான அமைப்பு வந்து இந்த 2025 அவங்க நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கு வராது. அதாவது துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல வராரு. அப்போ வந்து இவங்க வந்து துலாம் ராசி பொதுவாக வந்து குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு 2 தடவையாவது போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது பகவான் 11ஆம் இடத்துக்கு போகிறார். ராசிக்கு 11ஆம் இடம் சிம்ம வீட்டுக்கு போகும்போது 11 தொடர்புடைய பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கக்கூடியதுனால இந்த குலதெய்வ வழிபாடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் வழிபாடு, அதில் வந்து சில எள் தானம், அதாவது எள்ளு கலந்த சாதம் வந்து தானம் பண்ணலாம். இது வந்து துலாம் ராசி. இது அதுக்கடுத்து இவங்க உடல்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க வந்து உடல்நிலை கவனம் தேவை. உடல்நிலையில் வந்து கண்டிப்பாக பிரச்சனைக்கூடிய அமைப்பு வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அப்போ வந்து உடல்நிலை, அதுக்கப்புறம் வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கவனமாக தேவைப்பட வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து 5ஆம் பார்வையாக பார்க்கும், 5, 7, 9 பார்வையாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்து ஈஸியாகவே குருவோட பார்வைனால அவங்களுக்கு தவிர்த்து ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. அதுக்கடுத்து வந்து இவங்களுக்கு அதிக வரக்கூடிய பிரச்சனைகள் எது அப்படின்னா இந்த சனியோட பார்வையினால் வரக்கூடிய பிரச்சனை வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டும்தான் இவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக கொடுக்கும். அப்போ உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறது, சின்னதாக ஒரு ஏதோ பிரச்சனை வந்தாலும் உடனே செக்அப் பண்ணி பார்த்துக்கிட்டாங்கன்னா அது சிறுசுலேயே வந்து அவங்களுக்கு சிறிய பாதிப்புலேயே முடிஞ்சிடும். அது கவனமாக இல்லாமல் இருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்து விட்டுரும். இதுதான் வந்து துலாம் ராசியோடது. பொதுவாக இந்த வருஷம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வந்து அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அவங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நடைபெறும். பொதுவாக வந்து இவங்களுக்கு எதே பிரச்சனை அப்படின்றது இந்த உடல்நிலை பாதிப்பு மட்டும்தான். படிப்பு நல்லா இருக்குது. தொழில் ஆரம்பிக்கிறவங்க, புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்ந்துக்குங்க. தனிப்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு நல்லா இருக்கும், ஓரளவுக்கு நல்லாவே வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு உணவகங்கள் ஆரம்பிக்கிறது, இல்லை டெக்ஸ்டைல் சம்மந்தமான பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதெல்லாம் இவங்க வந்து கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். இது வந்து 2025க்கான பலன்கள், பொதுவான பலன்கள் மட்டும்தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க
ட்ராவல் பண்ணுறது, அதுக்கடுத்து ஏதாச்சும் ஒரு விசேஷத்துக்கு முக்கியமான விசேஷத்துக்கு போகிறப்ப மட்டும் குலதெய்வத்தை மனசில் நினச்சி கும்பிட்டு போங்க. ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது சில தடங்கள் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் குலதெய்வத்தை மனசில் வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. 2025 வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அவங்க நினைச்ச காரியங்கள் கை கொடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து சொல்லியாச்சு. அரசியல்வாதி முக்கியமா வந்து துலாம் ராசிக்கான அரசியல் வந்து அமைப்புள்ளவங்களுக்கு வந்து எப்படின்னா, புதுசா ஒரு பொறுப்புல வராங்க. இப்ப புதுசா உறுப்பினராகி பொறுப்பு வராங்க அப்படின்றவங்க வந்து ரொம்ப கவனமா தேவைப்படணும். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு வந்து துலாம் ராசிக்கு 5ஆம் இடம் ராகு வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ரொம்ப கவனமா கையாளணும். ஏன்னா சில அவப்பெயர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பா கவனம் தேவை. பேச்சில் ரொம்ப கவனம் தேவை அரசியல் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி அரசாங்க தொழிலில் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, படிப்படியா தன்னோட ப்ரமோஷனுக்காகட்டும், அடுத்தடுத்து இன்கிரிமெண்ட் வர்றதாகட்டும், இதெல்லாமே ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து இந்த 25 நன்றி சார். மணியா நீங்க சொல்லுங்க, துலாம் ராசி இந்த 2025 எப்படி இருக்கு? துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த இந்த ஆண்டுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியுடைய ராசிகள்ல ரிஷபத்துக்கு அடுத்ததா நாம் தேர்வு செய்யறது வந்து துலாம் ராசி தான். சுக்கிரன் வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய இடங்கள்ல சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஆணை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை வந்து ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு, மனைவிக்கு மட்டும்தான் உண்டு. அந்த வகையில இந்த ஆண்டு செவ்வாயோடைய ஆண்டாக இருந்தாலும் சரி, அதோடைய கடிவாளம் வந்து சுக்கிரன் கிட்ட தான் இருக்குது. அதனால கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லலாம், இந்த ஆண்டு வந்து சுக்கிரனுடைய ராசிகள் வந்து மிகச்சிறப்பான ஒரு அனுகூலம் இருக்குது. அதே மாதிரி கோச்சார ரீதியாகவும் பார்க்கும்போது சனி, ராகு, பாவகிரகங்கள் எல்லாமே வந்து ஒரு 3 மாதம் 5 மாத காலங்கள்லயே வந்து பார்க்கும்போது அபரிவிதமான ஒரு நல்ல இடங்கள்ல வந்து பரிமாறிக்கொள்வது, இடங்கள் அமர்வது வந்து மிகப்பெரிய ஒரு நல்லது. ஓகேங்களா? சோ அதனால துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இது வரைக்கும் இவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அது எப்படி வேணா இருந்துட்டு போகுது. நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், அனுபவிக்கக்கூடிய காலம்னு இருக்கு இல்லையா? அந்த காலம் இந்த காலங்கள் தான். சார் நான் என்ன சார் ஆகும்னா எனக்கு அது பிரச்சனை இது பிரச்சனைன்றீங்க. இன்னைக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. எதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க பாட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. ஆனால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தின் அடிப்படையில அந்த ஜாதகம் யோகமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த யோகமும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஒருவேளை ஜனகால ஜாதகத்துல உங்களுக்கு தசாபுத்தி பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த கோச்சாரம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கும். இதை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்ப இங்க இவங்க எதுல சார் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, சிம்பிளா என்னன்னா இவங்களுக்கு, ஏன்னா பொதுவா நம்ம சொன்னோம் மிதுனத்துல வந்து 2ல செவ்வாய் இருக்காரு, கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னோம். ஆனா அதுவே துலாம் ராசிக்காரனுக்கு 2ல புதன் இருக்காரு. அழகா பேசிட்டு காரியம் சாதிச்சுட்டு வெளியில வந்துருவாங்க. ஏன்னா பாக்கியாதிபதி இல்லையா? வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மிகப்பெரிய அளவுல ஏற்படக்கூடிய ராசி துலாம் ராசி தான். சார் நான் வெளிநாடு படிக்க போலாமா போலாம், வேலைக்கு போலாமா போலாம், அங்கேயே தங்கலாமா தங்கலாம், பாஸ்போர்ட் வேணுமா கிடைக்கும். என்ன பேசினாலும் என்ன ஆசைப்பட்டாலும், ஏன்னா 11ல உங்களுக்கு கேது, 11ல கேது இருக்கிறது நல்லதுதான். ஓகேங்களா? அதே போல 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல வர்றது மிகப்பெரிய ஒரு நல்லது. இப்ப 3, 7, 11 சம்மந்தம் வரக்கூடிய காலங்கள்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி. எதுல நம்ம ரோட்ல போறவன்லாம் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பாக்குறவன் எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்றவன் தாண்டா அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புல இந்த அமைப்பு இருக்குது. கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் கொஞ்சம் தாமதமாகும். அது மட்டும் கொஞ்சம் பொறுமைக்காருங்க. ஒரு வருஷம், ஒரு 6 மாசம் 8 மாசத்துல நீண்ட ஒரு நல்ல ஒரு அமைப்பு உருவாகும். செயற்கை கருவறை குழந்தைகள் அதிகமா பிறக்கக்கூடிய ராசிகள்ல துலாம் ராசியும் ஒன்று இந்த வருஷத்துல. அது வந்து சொல்ல வேண்டிய கடமை என்னது, அதையும் சொல்றேன். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகவேந்திரர் வழிபாடு மிகப்பெரிய, ஏன்னா 9ல் உங்களுக்கு குரு வர போறாரு. ஸோ ராகவேந்திர வழிபாடு இருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாட வெள்ளிக்கிழமை நாள்ல ஸ்ரீரங்கத்துல போயிட்டு காலையில, ஓகேங்களா, நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும். கணவன் மனைவியோட சேர்ந்து இவங்க போய் வழிபட்டு வந்தாங்கன்னா இந்த வருஷத்துல இவங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனை விதமான விஷயங்களும் கிடைக்கும் என்பதை பதிவு பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள்.